கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே. உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்தமான வேத வசனத்துல 69வது சங்கீத புஸ்தகத்துல 33வது வசனம் இப்படியா பேசுகிறது பாருங்க. தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை நான் தெரியப்படுத்தட்டும். 69வது சங்கீதம் 33வது வசனம், கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கட்டுண்ட இருக்கிற ஆண்டவருக்கு சொந்தமான மக்களை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார்னு சொல்லுதுங்க. நீங்க அநேக விதமான பிரச்சனை மதில கட்டப்பட்டு இருக்கீங்களா? எளிமையா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களை கர்த்தர் கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. தேவனுடைய வார்த்தை அழகாய் பேசுகிறது. கர்த்தர் எளிமையானவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உறவுகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில, உங்களுடைய வேலையோட வருமானத்தை கெடுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில, இவங்க நமக்காக கொஞ்சம் பரிந்து பேசுவாங்கன்னு சில அதிகாரி நீங்க நம்பி ஏமாற்றப்பட்ட அந்த சூழ்நிலையில வேதனையோடு இருக்கிற மக்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாருங்களாம். 69வது சங்கீதம் வசனம் 33 இதுதான் பேசுகிறது. கர்த்தர் எளிமையானவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், கேட்கிறார். எல்லாத்துக்கும் மேல கட்டப்பட்டு இருக்கிற தம்முடைய ஜனத்தை அவர் புறக்கணியார். என் அன்பு தேவ பிள்ளையே, பிரதர், சிஸ்டர், நீங்க ஒரு விதமா சரியான முடிவு எடுக்க முடியாம குழப்பத்துல இருக்கீங்களா? ஐயோயோ எனக்கு ஏன் இந்த வியாதி? ஐயோ நான் எப்படி வாழ்க்கை வாழ போறேன்? ஐயோ என் பிள்ளைய நான் எப்படி கரை சேர்க்க போறேன் அப்படின்ற ஒரு கட்டப்பட்ட ஒரு திகில் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறீங்களா? அதை கர்த்தர் சொல்றாருங்க. ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுதுங்க. கட்டப்பட்டு வேதனை இருக்கிற மக்களை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். அந்த கட்டுகள் மதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். வாழ்க்கையில நல்ல நன்மை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். வாழ்க்கையில் நல்ல சமாதானத்தை உண்டு பண்ணுவார். 69வது சங்கீதம் வசனம் 33 பிரகாரமா ஆண்டவர் உன் ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் கட்டப்பட்டிருக்கிறவங்களை ஒரு நாளும் தள்ளிவிட மாட்டார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்ப நன்றியோட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, நாங்க சிறுகுணம், கர்த்தர் பெருகுணம். ஆண்டவரை வேதனை மத்தியில ஆண்டவரை உதவி செய்ய நபர்கள் இல்லாத குடும்பங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிங்க. ஆண்டவரை, கட்டப்பட்டு இருக்கிற மக்கள் மேல உங்க அன்பு வல்லமை இப்ப இறங்கி வரட்டும். ஆண்டவரை, கட்டுகளை கண்டு மனிதர்களை எங்களை மறந்து புறக்கணிக்கலாம். ஆனா கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற தேவனீர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனப்பா. சங்கீதம் 69:33வது வார்த்தையின் பிரகாரமா எங்களை ஆசிர்வதிங்கப்பா. உங்களுடைய மகிமையான கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.